அரசியல் விமர்சகர் கலை அவர்கள் இருக்க. கலை வணக்கம். பிரதமருடைய இந்த தமிழக வருகை திட்டங்கள் தொடங்கி வைப்புன்றதை தாண்டி அரசியல் ரீதியாக அதில் இருக்கக்கூடிய முக்கியத்துவம் என்னென்னு பார்க்குறீங்க? இல்லை, 2024 தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நேரத்தில் நிச்சயமா அதை பற்றி பேசாம யாருமே இருக்க முடியாது. அரசு விழாக்கள்ல கூட அவர் தன்னுடைய அரசினுடைய சாதனை, மத்திய அரசின் சாதனைகளை அவர் பேசுறாரு. அதுல அவர் சொல்றதுக்கான விஷயங்கள் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அதை தாண்டியும் பல பிரச்சனைகள் இருக்கு என்பதை அவர் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது நம்முடைய குறையாக இருக்கிறது. இந்த உதாரணமா தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் திரும்ப திரும்ப ஒண்ணு சொல்றாரு, நாங்க உயர்கல்வியில் மாணவர் சேர்க்கை தமிழ்நாட்டில் இந்தியாவோட எங்கேயுமே இல்லாத அளவுக்கு உயர்வு 44% இருக்கிறது, 55% இருக்கிறது என்று அவரு சொல்றாரு. அது அவரு திமுக அரசின் சாதனையாக அதை சொல்ல முடியாது. ஆக்சுவலா அதிமுக அரசு அந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு பதவி ஏற்ற போது அவங்களுக்கு அப்ப இந்தியாவின் உயர்கல்வி சேர்க்கை சராசரி 23% இருந்தது. தமிழகத்துல 33% இருந்தது. அதை கிட்டத்தட்ட 20% மேல கூட்டினது என்பது அதிமுக ஆட்சியில தான். கிட்டத்தட்ட 52% உலக சராசரி. அதை எட்டினாங்க அவங்க. அந்த உயர்கல்வி சேர்க்கையில மாணவர்களுடைய எண்ணிக்கை எத்தனை சதவீதம் என்பது அடிப்படையில கிட்டத்தட்ட அவங்க 20% அதிகரிச்சாங்க அந்த பீரியட்ல. அது கல்விக்கும் சுகாதாரத்திற்கும் அதிமுக காலத்துல முன் எப்போதை விட அதிக நிதி ஒதுக்கப்பட்டு அந்த 2 துறைகளும் மிக சிறப்பாக கையாளப்பட்டது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோட தொடர்ச்சியா சில விஷயங்களை செய்யறாங்க இவங்க. அவங்க திறந்த கலைக்கல்லூரிகள், அறிவியல் கல்லூரிகள், சட்டக்கல்லூரிகள், அது மாதிரி மருத்துவ கல்லூரிகள்னா அது ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தது என்பது அந்த இலக்கை நிர்ணயிச்சு அவங்க பயணிச்சாங்க. கடைசி காலத்துல எடப்பாடி அவர்களுடைய ஆட்சி காலத்துல 11 மருத்துவக் கல்லூரி ஒரே ஆண்டுல வந்தது. அதே சமயத்துல எய்ம்ஸ் மருத்துவமனை தொங்கல்ல தான் விடப்பட்டிருக்கு. இன்னும் கூட அது வரலைங்கிறது ஒரு குறைதான், மத்திய அரசாங்கத்தினுடைய குறையாது. அதே மாதிரி மாநில அரசுக்கு மத்திய அரசு கேக்குதுங்க. இத திட்டங்கள் மட்டும் இல்லாம இப்போ இந்த நிகழ்வுல குறிப்பா இந்த வரவேற்புல அல்லது வழி அனுப்புதல்ல ஓபிஎஸ் கலந்து கொள்கிறார் அப்படின்றது செய்தி. நேற்றே அவர் போயிருந்தார் அப்படின்னு. இப்போ ஓபிஎஸ்க்கு இதுல ஒரு முக்கியத்துவம் கிடைக்குது, நீங்க பாக்கலையா? நிச்சயமா அதிமுக பாஜக கூட்டணியிலிருந்து விலகிய பிறகு அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அறிவிக்காவிட்டாலும் பாஜக 5 மாநில சட்டமன்ற தேர்தலுக்கு பின்னால் அதுல கொஞ்சம் முனைப்பு காட்ட தொடங்கி இருக்கிறார்கள். அதாவது அவங்க அறிவிக்காமலேயே 3வது அணியை இப்ப கட்டுவதற்கான ஏற்பாடுகள்ல இறங்கி இருக்கிறாங்க. இப்போ அவங்க ஒரு புதிய அணி அமைக்கக்கூடிய முயற்சியில் இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. அந்த முயற்சி இப்போது கை கொடுக்குன்னு பார்க்கலாம். இல்ல, அது இப்ப துவங்கி இருக்கிறார்கள். அது எந்த அளவுக்கு அவங்களோட மற்ற கட்சிகள் போய் இணைகிறாங்க, 2014 மாதிரி ஒரு என்டிஏ கூட்டணி அவங்களால உருவாக்க முடியுமா, அது என்ன விளைவுகளை ஏற்படுத்துவதை நம்ம பார்க்கணும். தமிழகத்துல இரு துருவ அரசியல் தான், அதிமுக திமுக தான். அது ரொம்ப காலமா அது பிடிச்சா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு 72 இருந்து அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் திமுக அந்த இரு துருவ அரசியல் தான் இருந்துகிட்டு இருக்கு. 3வது ஒரு அமைப்பு வருவது என்பது எப்பயுமே சிக்கலாக தான் இருந்துட்டு இருக்குது. அதுல வெற்றி அடையல யாரும். பல முயற்சிகள் நடத்தப்பட்டன கடந்த காலங்கள்ல, அதுல யாரும் வெற்றி அடையவில்லை. இப்போ கடைசியாக விஜயகாந்துக்கு அடுத்து சீமான் அவர்கள் அந்த முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். அவர் 7% எட்டியிருக்கிறாரு. ஏன்னா இந்த 2 கட்சிகளும் சேர்ந்து தமிழக வாக்காளர்களை சமமாக பிரித்துக் கொள்கிறார்கள். 80% வாக்காளர்கள் இந்த 2 கட்சிகளுக்கு இடையே பிரிந்திருக்கிறார்கள். போலரைஸ்டு ஓட்டர்ஸா இருக்கிறாங்க. பாக்கி 20% தான் மற்ற எல்லாருமே பங்கு பெற வேண்டியது. அவங்க பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் இங்க இல்லைங்கிறதுதான் உண்மை. அதை உருவாக்குவது என்பது இந்த 2 கட்சிகளை ஒண்ணு பலவீனமாகும் போது இல்லா போகும்போது அது போன்ற ஒரு நிலையை 2014 உருவாக்குனாங்களே. 2 எம்பிக்களை பெற்றாங்க. இன்னும் சொன்னா 19% வாக்குகள் நாங்க பெற்றோம்னு கிளைம் பண்ணாங்க இல்லையா 2014? கரெக்ட். அது அப்ப அந்த அதுல கூட அந்த 2 எம்பிக்கள் பெற்றார்கள், 19% வாக்குகளை வாங்கினாங்கிறது எனக்கு தெரிஞ்சு ஹையஸ்ட் பெனஸ்ட்ரேஷன். நிச்சயமா தமிழ்நாட்டுல வாக்காளர்கள் மத்தியில ஹையஸ்ட் பெரிய அளவுக்கான ஷேரா வாங்கினாங்கிறது மறுக்க முடியாது. பட் அது அவங்க சஸ்டெயின் பண்ண முடியலையே.
அதை அவங்களால சஸ்டெயின் பண்ண முடியல, அதுதான் முக்கியம். அதை ஏன் அவங்க தொடரல அந்த கூட்டணிய? ஏன் அந்த கூட்டணியில் பிளவு ஏற்பட்டது? அங்க உள் முரண்பாடுகள் ஏன் வெடித்தன? பாமகவுக்கும் தேமுதிகவுக்கும் பெரிய அளவுக்கு முரண்பாடுகள் வெடித்தன. அதெல்லாம் அந்த கூட்டணியை மேலும் தக்க வைத்து கொண்டு செல்வதற்கான முயற்சியை பாஜகவும் பெருசா எடுக்கல. அது உடைந்து போச்சு இல்லையா? இப்ப அதிமுக பாஜக கூட்டணி இருந்தா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. ஆனா அதை அவங்களே முடிச்சுக்கிட்டாங்க. அதிமுக இப்ப அந்த ஓபிஎஸ் அவர்கள் அங்க பாஜகவோடு எப்போதுமே இணைந்து செயல்படுகிறார். இரட்டை தலைமை இருந்த போது பாஜகவுக்கு ஆதரவு நிலையை அதிமுக எடுத்ததுக்கும் அவர் தான் காரணமா இருந்தாரு. அவரை வெளியேற்றிய பிறகு அதிமுக ஒற்றை தலைமைக்கு போன பிறகு அவங்க துணிந்து பாஜகவிலிருந்து தங்களை பிரித்து கொண்டார்கள். அதுக்கு அண்ணாமலையை காரணம் காட்டினாலும் ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டில் பாஜக தங்களுக்கு கை கொடுக்காது என்பதை, அது தங்களுக்கு எதிர்மறையான விளைவுகளை தான் கொடுக்கும் என்பதை அவர் நன்கு தெரிந்து வைத்ததுனாலதான் அவங்க அது விலகி வந்தாங்க. அதுக்கு பின்னாடி அவங்களுக்கு பலம் கூடியிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று, இந்த அதிமுக பிளவுபட்ட போது பாஜக கண்ட கனவு என்னன்னா, இந்த பிளவுபட்ட கட்சிகளை தன்னுடைய 4 பிரிவுகளை தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு தாங்கள் மேலாண்மை செலுத்தலாம், அதுக்கு பின்னாடி ஒரு கட்டத்தில் தாங்கள் அந்த இடத்தை 2வது இடத்தை பிடிக்கலாம் சொல்லி அவங்க கனவு கண்டாங்க. பிரதான எதிர்கட்சி நாங்க தான் சொல்லி அண்ணாமலை திரும்ப திரும்ப சொல்லி பார்த்தாரு. அதெல்லாம் எடுபடலை இல்லை. அதிமுக அந்த இன்னைக்கு நடந்த பொதுக்குழுவை பார்த்தீங்கன்னா 2489 பேர், கிட்டத்தட்ட 98% அதில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டாங்களே. அதுல அந்த பொதுக்குழு உறுப்பினர் யாருன்னா, ஓபிஎஸ் அவர்கள் ஒருங்கிணைப்பாளராக இருந்த போது உள்கட்சி தேர்தலுக்கு அவர் தான் கட்டளையிட்டாரு. அந்த தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் தான் இவங்க. அதுல அவருக்கு ஒரு மிக குறைந்த 4% கூட ஆட்கள் அவர்கிட்ட இருந்தாங்க. அவங்களும் திரும்ப அதிமுக பக்கம் போயிட்டாங்களே. இப்ப அவர் பொதுக்குழுவை கூட்டுறேங்கிறாரு. யாரை கூட்டுவாரு? யாரை வச்சு கூட்டுவாரு? பொதுக்குழு உறுப்பினர்கள் அவர் கட்டத்துல தேர்ந்தெடுக்கப்பட்டு அவரால் சான்றிதழ் அளிக்கப்பட்ட அந்த பொதுக்குழு உறுப்பினர் இப்ப யாருமே அவர்கிட்ட இல்ல, கிட்டத்தட்ட இல்ல, 1% 2% தான். அதை வைத்துட்டு எப்படி பொதுக்குழு கூட்ட முடியுங்கிறது என்னுடைய கேள்வி. அதனால அவங்க அதிமுக இபிஎஸ் தலைமையில பலமான கட்சியாக உருவெடுத்து விட்டது. இன்னும் சொல்லப்போனா பாஜக விட்டு வெளியே வந்தவொன்னு அவங்க பலம் கூடி இருக்கிறது. சிறுபான்மையினர் அவர்களை நோக்கி செல்ல ஆரம்பித்து விட்டார்கள். அது இன்னைக்கு இதுல மதுரையில் நடக்கவிருக்கிற 7ஆம் தேதி நடக்கவிருக்கிற எஸ்டிபிஐ மாநாட்டு கூட அவரை தான் கூப்பிட்டுருக்காங்க, சிறப்பு அழைப்பாளராக விருந்தாளியா கூப்பிட்டுருக்காங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.